சொர்க்கம் சொர்க்கம் உன்னில் உண்டு சொர்க்கம். உந்தன் வாழ்க்கை யாரோடு உலகை வெல்லு வேரோடு. தீயை முண்டு நீராடு திரும்ப திரும்ப போராடு. காணும் சொர்க்கம் வானில் இல்லை உன் கையில் உள்ளது. இதை உண்மை என்று உணர்ந்து கொண்டால் உலகம் உந்தன் பக்கம். இதை உணர்ந்து கொள்ளும் அறிவை இழந்தால் உனக்கும் எனக்கும் வெட்கம். சொர்க்கம் 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 விண்ணில் உண்டோ சொர்க்கம். மூன்று வேளை உழைத்து தின்றால் 30 நாளும் சொர்க்கம். வட்டி கட்டும் வாழ்க்கை மாறி வசதி வந்தால் சொர்க்கம். மூன்று வேளை உழைத்து தின்றால் 30 நாளும் சொர்க்கம். வட்டி கட்டும் வாழ்க்கை மாறி வசதி வந்தால் சொர்க்கம். புருஷன் மனைவி வாழ்க்கை புரிந்து வாழ்ந்தால் சொர்க்கம். பிறந்த குழந்தைக்கெல்லாம் தாயின் பாலே சொர்க்கம். கங்கை காவிரி இணைந்தால் தமிழ்நாடே சொர்க்கம். சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். வயது வந்த பெண்ணுக்கு நல்ல இல்லறம் கிடைத்தால் சொர்க்கம். வீதியில் வாழ்பவர்க்கெல்லாம் நல்ல வீடு கிடைத்தால் சொர்க்கம். வயது வந்த பெண்ணுக்கு நல்ல இல்லறம் கிடைத்தால் சொர்க்கம். வீதியில் வாழ்பவர்க்கெல்லாம் நல்ல வீடு கிடைத்தால் சொர்க்கம். கண்கள் மூடியவுடனே நல்ல கனவு வந்தால் சொர்க்கம். படித்து முடித்தவுடனே நல்ல வேலை கிடைத்தால் சொர்க்கம். ஆசை குறைத்து கொண்டால் ஆயுள் முழுக்க சொர்க்கம். சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். மனுஷனானி ஏப்பா அந்த அம்மா இப்படி சித்திரவதை பண்றா? ஏமா அப்ப எவ்வளவு அநியாயம் பண்றானே அதை நீ தட்டி கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. நீயும் ஒரு பொம்பளை தானே, நல்லா இருக்காமா அது? ஏமா மீச தாத்தா கேள்வி கேட்கிறாருல்ல, பதில சொல்லு. ஏயா நீ என்ன நீதி தேவதைக்கு பெரிய பணா? போயா. பெரிய பணம் சித்த பணம். ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து இப்படி அக்கிரமம் பண்றியே, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைப்பா? இத்தனை வருஷமா இந்த சிறுக்கி அப்பன் கூட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்திட்டு இருக்கா. இவ்வளவு ஊரை விட்டு துரத்தாம பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. சூடு சொல்ற கிடையாது. சூடு சொரணை பத்தி பேசின மரியாதை கெட்டு போயிடும். வெளியூர்காரன் நம்ம ஊருக்குள்ள வந்து இவ்வளவு திமிரா பேசுறா? அப்படித்தான் பேசுவேன். யாயா இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசினா இவளோட பார்வை உங்க மேல படுன்னு ஒரு நட்பாசியா? இத பாருங்க தாய் குளமே, உங்க புருஷனை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கங்க. வெளியே விட்டா இந்த சிறுக்கி வளைச்சு போட்டுருவா. ஒரு பொம்பளைய போய் இப்படி அவதூறா பேசுறானே, எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. ஏய் மரியாதை வெளியே போயிடு. நீ அனாவசியமா கலாட்டா பண்ணிட்டு இருக்கற. அத பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியாது. என்னையா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இது என் அப்பன் வீடு, என் அப்பன் சொத்து. எங்க பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்க வந்திருக்கோம். அத கேக்குறதுக்கு நீங்க யாரியா? பாருப்பா, அக்கம் பக்கத்துல பிரச்சனைனா நாங்க 4 பேர் வந்து கேட்கத்தான் செய்வோம். அதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமா, இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பொம்பளைனோட பார்க்காம ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறான். நல்ல மனுஷங்கிட்ட கேட்டா நியாயம் கிடைக்கும். இவங்கிட்ட பேசினா நமக்கு தான் ஆச்சுங்க. அப்ப மூடிட்டு போயா. முதல்ல நீ மூடிக்கிட்டு போ. எங்க ஊருக்குள்ள வந்து எங்களையே போக சொல்றியா? டேய்
நாங்கெல்லாம் சேர்ந்து கை வச்சா நீ தேற மாட்ட தெரிஞ்சுக்க. அவங்ககிட்ட என்னப்பா பேச்சு? நீ போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வா. அவங்க வந்து முட்டிக்கு முட்டி தட்டினாதான் இவனுக்கு புத்தியே வரும். வாமா, இன்னொரு நாளைக்கு இவளை பாத்துக்குவோம். தலையா மீச. அடுத்தவ புருஷனை வச்சுக்கிட்டேன்னு உன்னை சொல்லிட்டு போறான். ஒன்னாலதான் அவங்களுக்கு வாழ்க்கை வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்காம பேசிட்டு போறான். சீதா, என்னம்மா என்னாச்சு? அவங்க வந்திருந்தாங்களா இங்க? ஆமையா, அந்த பெரிய பையன் வந்து இந்த அம்மாவை பாடா படுத்திட்டு போறான். இவங்க அழுவுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, இல்லைன்னா சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். வாமா. உட்கார். அந்த வீட்ல இருந்து யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்க்காதேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கதவை தாள் போட்டு உள்ளே இருக்க வேண்டியதானே? எப்படிங்க எப்பவும் வராத ஜானகி வந்திருக்கா, வெளியே போன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுற? அவங்க என்ன உங்ககிட்ட ஒட்டி உறவாடவா வந்திருக்காங்க? உன் உயிரை வாங்க வந்திருக்காங்க. ரத்த வெறி பிடிச்ச மிருகங்க கிட்ட நீ பாசத்தை எதிர்பார்த்தேன்னா நீ தான் பலியாவ. சீதா, உன்னை கண்டாதான் அந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்கலங்கிறது நல்லா தெரியும்ல. பிடிக்கலன்றதுக்காக ஒதுங்கிட்ட அப்புறம் எப்படி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்றது? ஆமா, நீ தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே தவிர எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. பிறக்கிறப்போ மனுஷனா இருந்த பசங்க இப்ப அரக்கனா மாறிட்டானுங்க. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? பாவம், அவனுங்க நல்ல பிள்ளைங்க தான். அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? ஜானகி தான் வளர்க்க தெரியாம வளர்த்துட்டா. நான் வரும்போது ஏன் அழுதனா, என்ன 4 பேர் எதிர்க்க அசிங்கமா பேசிட்டா, அதான் வருத்தமா இருக்கு. அது கூட நம்ம சொல்ற மாதிரி பக்குவமா எடுத்து சொன்னா எல்லாம் சரியா போயிடும். நீங்க வேணா பாருங்களேன், இந்த 2 குடும்பமும் ஒன்னா சந்தோஷமா வாழத்தான் போதும். தபர், எனக்காக நீ இதெல்லாம் சொல்லாத. என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. என் காலத்துல இதெல்லாம் நடக்க போறது இல்லை. அப்படிலாம் இல்லை, இது நிச்சயமா நடக்கும். திடீர்னு நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? ஐயோ, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சீதா, மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய்த்தாமா தீரணும். அதனால தான் சொல்றேன், இதெல்லாம் நான் இருந்து பார்க்க போறது இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வேணா பாருங்க, நீங்க இருக்கும்போது இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழதை நீங்க பார்க்க தான் போறீங்க. பார்ப்போம் பார்ப்போம். அப்போவாவது அவங்க மனசு திருந்தி உன் காலில் விழுந்து உன்னை அம்மாவா ஏத்துக்கிறானுங்களான்னு பார்ப்போம். சரி, அழாத, வா சாப்பிட போலாம். இந்த அசுரர்களை திருத்தி மனுஷங்களாக்கி இந்த 2 குடும்பங்களையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு எங்க அம்மாவோட அமைதி வழியில ஒத்து வராது மண்ணி. இயேசு அன்பு போதிச்சாரு, அவரு சிலுவையில அறையறதுக்கு ஒருத்தர் இருந்தா. காந்தி அகிம்சா வழியை போதிச்சாரு, அவர் சுட்டு கொள்றதுக்கு ஒருத்தர் இருந்தா. எனக்கும் இப்படித்தான் சிலுவையில அரைஞ்சவனும் சுட்டு கொன்னவனுமா சேர்ந்து அண்ணன் தம்பியா வந்து பிறந்திருக்காங்க. ஆனா நான், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அசுரர்களை அழிக்கணும்னா அவதாரம் எடுத்துதான் ஆகணும். என் அண்ணன் தம்பிங்க 3 பேருக்குள்ளயும் இருக்கிற அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு நான் காளி அவதாரம் எடுக்கத்தான் போறேன். பத்திரகாளி அவதாரம். என்னடி காஞ்சனா, சுவாதி எங்க? அந்த அம்மாக்கு மேத்ஸ்ல ஏதோ டவுட்டா, எனக்கு வேலை இருக்கு, பிரியா கிட்ட போய் கேட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அது சரி, உன் ஆத்துக்கார் விசாகப்பட்டினத்துல இருந்து வராருன்னு சொன்னியே, அவர் ட்ரெயின்ல வராரா இல்ல ட்ரெயின் பின்னாடியே நடந்து வராரா? குசும்பு மணி உங்களுக்கு. பாவம், என் புருஷன் இவ்வளவு நாளா டிரான்ஸ்பர் கேட்டு கிடைக்காம இப்பதான் கிடைச்சிருக்கு. கிண்டலா இருக்கா உங்களுக்கு? இல்லடி, வந்திருந்தா காலம்பரையே வந்திருக்கணுமோன்னு அதான் கேட்டேன். வந்துருவார் மணி. இப்பெல்லாம் எங்க ட்ரெயின் சீக்கிரமா வருது? எப்பவுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட்டு தான். வந்துருவார். இருங்க, வேலைக்கு ஏத்துட்டு வந்துடுறேன். நானும் என் வீட்டுக்காரன் எப்பவுமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கோன்னு வருத்தப்படுவீங்களே. இனிமே நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி.
என்ன மணி விளக்கு அணைஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திரி ஈரமா இருக்கும், திரியிட்டு ஏத்து. ஏத்து. இப்ப பார் ஏறியறதோன்னோ. என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கு. பொடி அசடு, திரி ஈரமா இருந்திருக்கும், அதான் அணைஞ்சு போயிடுத்து. வேணா மனசை போட்டு குழப்பிக்காத, சாமியை கும்பிடு. தீபம் எரியுது, ஆனா அதுல ஜீவன் இல்லையே மணி. மனசுல எதையா வச்சுட்டு பார்த்தா அது அப்படிதான் தெரியும். சரி அதை விடு. உன் கையால காஃபி சாப்பிடணும், பால் இருக்கோன்னு. இருக்கு, போட்டு தரேன். என்னடி நீங்க கொஞ்சம் வாங்கல. பால் திரிஞ்சு போச்சு மணி. அது நீ பாத்திரத்தை சரியா அலம்பிருக்க மாட்ட. இரு நான் பாக்குறேன். இல்ல மணி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மணி. விளக்கு எத்தனை அணைஞ்சு போச்சு. புது பால் மணி, காய்ச்சினது திரிஞ்சிடுச்சு. வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே. இத பாரு காஞ்சனா, திரி ஈரமா இருந்தா எரியாது, பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். இதுல வெள்ளிக்கிழமை என்ன சனிக்கிழமை என்ன? யாரோ பெல் அடிக்கிறா, கதவு தாப்பா போட்டு வந்துட்டேன், யாருன்னு போய் பாரு. நான் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன், போ. இல்ல மணி, எனக்கு ஐயோ ஒண்ணு ஆகாதுமா, போ, தைரியமா போ. ஏய் கவிதா, என்ன இது திடீர்னு? ஏன் எங்க அண்ணன் வீட்டுக்கு வரணும்னா முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து தான் வரணுமா? ஏய் சச்சா, நான் அதுக்கு சொல்லல. உள்ள வா, வா உள்ள. அச்சச்சோ, என்ன கவிதா, வரும்போதே பவர் கட் பண்ணிட்டு வந்துட்டியா? இரு கேண்டில் எடுத்துட்டு வரேன். முட்டாள்தனமா பேசாத. கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. நான் ஏன் மாறணும்? அப்பா நல்ல வேலை. வா, பெட்டி கொடு. கொடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கொடுங்கப்பா. அப்புறம் எப்படி இருக்க? எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை பெருசாயிடுச்சு காஞ்சனா. அதான் எத்தனை நாள் பொறுத்துக்கிறது? அண்ணனை வர சொல்லி அவரோட வந்துட்டேன். உனக்கு ஏன் தயவுல எங்க அண்ணன் கிடைச்சாரு, எனக்கு வாச்சது சரியில்லையே காஞ்சனா. என்ன பண்றது? எத்தனை தடவை தான் நீ அவளை பேர் சொல்லி காஞ்சனா காஞ்சனான்னு கூப்பிடுவ? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. யார் யாரை எப்படி எப்படி கூப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு. அவ உனக்கு அண்ணி. எப்பதுல இருந்து அண்ணி? உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து தானே. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? நான். உனக்கு முன்னால இருந்தே எனக்கு அவளை நல்லா தெரியும். வாடி போடின்னு தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே, பேர் சொல்லி தானே கூப்பிட்டேன். காஃபி ரெடி. ஓ, எல்லாருக்குமே கொண்டு வந்துட்டீங்களா? நான் அப்பவே பார்த்துட்டேனே. எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காஞ்சனா, உங்க ஆத்து மனுஷாலாம் வந்திருக்கா. நான் எதுக்கு இங்க இருந்தேன்? நான் அப்புறமா வரேனே. இருங்க. என் நாத்தனார். வணக்கம். யாரு? உங்க வீட்டு வேலைக்காரியா? கவிதா. ஐயோ, பக்கத்து வீட்டுல இருக்காங்க, மன்னி. நான் இந்த வீட்டுல வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே இவங்க தான். எங்க அம்மா என் பக்கத்துல இல்லங்கிற வருத்தமே இல்ல. அப்படி பாத்துப்பாங்க என்ன. நீ பேசிட்டு இருக்க காஞ்சனா. என்ன? நான் அப்புறம் வரேன். பேசிட்டு இருங்க, வரேங்க. முதல்ல இங்க வந்திருக்கேன். உன் ஹஸ்பண்டோட வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன் இப்ப அசிங்கமா இருக்கா? வேணும்னா போயிட்டுமா? என்ன கவிதா,
நான் தான் என் புருஷனோட சண்டை போட்டு வந்திருக்கேன்னு தெரியும்ல. ஏ இப்போ அவ என்ன சொல்லிட்டா நீ அவன் மேலே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கா? ஊரில் எல்லாரும் கேட்குறதானே அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா? அண்ணா, நான் உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. வந்ததும் வராததுமா இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. ச்சே, ஏன் தான் இங்க வந்தோன்னு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? விட, உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னே தெரியாது. சும்மா இருக்க மாட்டீங்களா? சரி, நீ எழுந்துரு, காஃபி சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு வா. சரி, என் ரூம் எங்க? அது ரூமா? இங்க இருக்கிறதே ஒரே ரூம் தான். அதான் நாங்க பெட்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, அப்ப எனக்கு பெட்ரூம் இல்லையா? நீ வேணா அந்த ரூம் எடுத்துக்கிய. நாங்க 2 பேரும் வேணா இங்க ஹாலே படுத்துக்கிறோம். தேங்க்யூ. அப்படியே இந்த லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் உள்ள வச்சுட்டு. காஞ்சனா, இது எனக்கு புரியல. தேவையில்லாமல் நீ அவளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இது பிரச்சனையில் முடிய போகுது. என்னப்பா பண்றது? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்லைன்னா தாம் தூம்னு குதிப்பா. எதுக்கு? விடுங்க. இப்போ என்ன வேலை இருக்குன்னு அப்படி கிளம்புறா? சமையல் பண்ணணும்ப்பா. ஒன்று சமையல் கட்டில் இருக்கா, இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கா, அப்படி இல்லைன்னா மாமி வீட்டில் இருக்கா. என்னை யார் தான் கவனிக்க போகிறாங்களோ, இல்லை என்னை யார் தான் கவனிக்க போகிறாங்களோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் தான். இதுலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடி. சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க, சமைச்சிட்டு வரேன். ஏய் அண்ணா, ஏய் ஆமாம், சுவாதி எங்க? அவ பிரியா வீட்டுக்கு போயிருக்கா. ஏய் நில்ல, எங்க வந்த? வந்த நீ தானே என்ன பந்தால் அடிச்சது. உனக்கு வர வர விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னை என் ரூம்குள்ள வர வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இங்கேயே பால் தூக்கி போட்டேன். எதுக்கு குழந்தை அடிக்கிற? குழந்தை அது குட்டி சாத்தா. இங்க பாரு, என் குழந்தை இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. என்ன பண்ண நடிக்கிற? என்ன பால் எல்லாம் அடிக்கிறா? என்ன வேணும்னு அடிச்சா? விளையாடும் போது பட்டிருக்கோம், அதுக்கு பச்சை குழந்தைய போட்டு அடிக்கிற? ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. பிடிக்காது. குழந்தைக்கு பட்டத்தெல்லாம் ரசிக்க தெரிஞ்சா நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன என்னடி சொன்ன? அப்ப நான் வாழ விட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்னு சொல்றியா? ஏய் இங்க பார், நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என் குழந்தை மேல கை வச்ச அவ்வளவுதான். என்ன தொந்தரவு பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன கவிதா பேசுற? பச்சை மண் அது. அது உன்னை என்ன தொலை பண்ணுது? குழந்தைய தொந்தரவுதான். உனக்கு குழந்தை பிடிக்கலனா ஊர்ல இருக்கிற யாரும் குழந்தைய பெத்துக்க கூடாதா? எப்படி கதை? நான் இருக்கிற இடத்துல குழந்தை இருக்க கூடாதுன்னு சொல்றேன். நீயே இன்னொருத்தர் வீட்டுல தான் இருக்கிற, அத ஞாபகத்துல வச்சுக்க. ஹலோ, இது உன் வீடு ஒண்ணு இல்ல, எங்க அண்ணனோட வீடு. அண்ணன்? அதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உன் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். அது ஏன் இஷ்டம். இங்க உன் இஷ்டத்துக்கு இடம் இல்ல. குழந்தைனா அது ஓடி ஆடிதான் விளையாடும். உனக்காக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது. விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏன் ரூம் தான் கிடைச்சதா? அவ என்ன ஒரு ரூமுக்கு வரணும், நான் வந்தா பால் எடுக்க வந்திருப்பா. பாவம் குழந்தை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அது விளையாடுது. அது கூட உனக்கு பொறுக்கலையா? குழந்தையும் தெய்வத்தையும் கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. நீ கொண்டாட வேண்டாம், கொடுமைப்படுத்தாம இருந்தா போதும். அப்பா, நான் கொடுமைக்காரின்னு சொல்றியா? பின்ன குழந்தைய போட்டு இந்த அடி அடிச்சிருக்கியா? அதுல இருந்தே தெரியல? ஐயோ, ஒரு தட்டு தட்டினதுக்கு இந்த கத்து கத்துற. நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல, எப்படியாவது விரட்டிடலான்னு பாக்குறேன். வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், உன்னை பேசிக்கிறேன். வரட்டும். எனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். இதப்பா, என்ன பேசினா நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் குழந்தைய அடிக்கிறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. வாடி. என்ன வாழ வெட்டி நான் சொல்றேன். ஏய் காஞ்சனா, நான் என் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு மட்டும் வரல. நாம 2 பேரும் ஒர்க்கிங் ஹாஸ்டல்ல இருந்தப்ப நமக்குள்ள தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கே, அத நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. அதை தீர்க்க தான் வந்திருக்கேன். கண்ணா சார், இந்தா இதில் ஒரு சைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் டெலிவரி பண்ணோம், டெஸ்பேச்சில் சேர்த்து. ஓகே சார். ஹலோ, இருக்காரு இருங்க, கூப்பிட்றேன். ராஜா சார், உங்களுக்கு ஃபோன். என்னடா சிவராமா அநியாயமா இருக்குது. ஆனா என் டேபிளுக்கு ஒரு போனை கூட வைக்க மாட்டேங்கிறானுங்க. யாரு தெரியல. கொண்டா. ஹலோ, நிஜமாத்தான் சொல்றியா? நேத்து ராத்திரியா? டேய்,
இந்த மாதிரி சந்தோஷமான நியூஸ் சொன்னதுக்காகவே நீ 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணும்டா. அடாடா காலையிலேயே போன் வழியா என் காதுல தேனை பாய்ச்சினடா டே. அரசக்கா அரசக்கா டே, நீ மட்டும் இப்ப என் முன்னாடி இருந்தான்னு வச்சுக்க, அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன்டா. சரி உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஆஹா, சொர்க்கம் என்பது டெட்லைன் தான். என்ன சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாட்டுலாம் பாடுறீங்க? பாட்டு என்னடா, டான்ஸே ஆடுவேன்டா குண்டு சிவராமா. இவ்வளவு குஷியா இருக்கீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சார்? சொல்றேன்டா, பொறுமையாரு, எல்லாத்துக்கும் சொல்றேன். அடே ஜெட்லைன் கொரியர்ஸ் ஊழியர்களே, உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சு போன உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போறேன். காலையில எல்லாரும் காதை கழுவிட்டு வந்தீங்களா? கருமை நிற கண்ணா நீ கழுவுனியா? நீ கழுவுனியா? சொல்றேன், இந்த ஆபீஸ்ல அரபிக் குதிரை மாதிரி டொக்கு டொக்குன்னு ஒருத்தி நடந்து வருவாளே, மேனேஜர் மேடம், இனிமே அவளால உயிர் உழைக்க முடியாதான். என்ன சார் சொல்றீங்க? நேத்து ராத்திரி லாரியில் அடிபட்டு அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா?